أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம லாங் லீவுக்கு அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் சூரா தீன் அப்படிங்கிற அந்த சூறாவினுடைய விளக்க உரையை நம்ம பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருக்கும் அல்லாஹ்வினுடைய பரக்கத்து உண்டாவதாக. ஆமீன். எல்லாருமே நல்லா பெர்ஃபெக்டா சூப்பரா பண்ணியிருந்தீங்க. ப்ராஜெக்ட் எல்லாருக்குமே தெரியும். மாஷா அல்லாஹ். இனி அடுத்து இன்னொரு ப்ராஜெக்ட் வர இருக்குது. ரமதான் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு ஃபியூ டேஸ் டைம் கொடுத்து பண்ண சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதுக்கும் தயாரா இருந்து கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு சூராவோட விளக்கத்துக்குள்ள நம்ம இன்னைக்கு போலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் வஹாதல் பலதில் லமீன் لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அத்தியின் மீதும் ஒலிவத்தின் மீதும் சத்தியமாக, சினாய் மலையின் மீதும் மேலும் அமைதியான இந்த மக்கா நகரத்தின் மீதும் சத்தியமாக, திண்ணமாக நாம் மனிதனை மிகச் சிறந்த அமைப்பில் படைத்தோம். பிறகு நேர்மாறாக தாழ்ந்தவர்களில் மிகவும் தாழ்ந்தவனாக அவனை ஆக்கினோம். ஆனால் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்து கொண்டிருந்தவர்களை தவிர அவர்களுக்கு முடிவில்லாத நற்கூலி இருக்கின்றது. எனவே நபியே, இதன் பிறகும் நற்கூலி தண்டனை வழங்கப்படும் விஷயத்தில் உம்மை யாரால் பொய்யர் என தூற்ற முடியும்? அல்லாஹ் ஆட்சியாளர்கள் அனைவரிலும் மாபெரும் ஆட்சியாளன் இல்லையா? ஸதகல்லாஹுல் அஸீம். சோ அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சூரா சூரா தீன். தீன் அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃப்ரூட்னு சொல்லலாம் இல்லைங்களா? தீன் அப்படின்னால எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சிருக்கக்கூடிய, ரொம்ப சத்தானது, நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. சோ இது அந்த பழத்துல இருக்கக்கூடிய அந்த விஷயத்துல மாத்திரம் இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குன்னு ஒரு சிறப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கா. இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு அதை பார்க்கலாம். சோ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்தீனி வஸ்ஸைத்தூன். அத்தியின் மீதும் ஒலிவத்தின் மீதும் சத்தியமாக. தீன். சோ இது 95வது அத்தியாயத்துல கிட்டத்தட்ட 1-8 வரைக்கும் இதுல வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் பண்றான் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது மிகவும் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல இருக்கிறான். சோ கூர்ந்து கவனிங்க. எது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி இங்க பேச போறாங்க அப்படிங்கறத அர்த்தம். சோ இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதன் வசனத்திலேயே என்ன பண்றான்னா, தீன் அப்படிங்கிற அந்த பழத்தின் மீதும் ஒலிவம் அப்படிங்கிற பழத்தின் இந்த இரண்டின் மீதும் என்ன பண்றாங்கன்னா சத்தியம் செய்யறாங்க. சரிங்களா? சோ அல்லாஹ் அத்தியின் மீதும் ஒலிவத்தின் மீதும் சத்தியம் செய்யறாங்க. ஏன் அப்படின்னா இது எதை குறிக்கிறது, எதை காட்டுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பழத்தினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு என்ன பண்ணுதுன்னா காட்டுகிறது. இப்ப ஏற்கனவே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆலிவ், அதாவது இந்த ஒலிவம் அப்படிங்கிற இந்த இதை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான்னா குர்ஆன்ல நமக்கு ஏற்கனவே குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க. சரிங்களா? சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்கனவே குர்ஆன்ல இந்த ஆலிவ் பழத்தை பத்தி நமக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க. சரிங்களா? சோ சூரா நூர்ல 35வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது ஒரு புனிதமிக்க மரம்
எதை பத்தி சொல்றா? ஆலிவ் மரத்தை பத்தி இங்க சொல்லி காட்டுறாங்க. அதாவது இந்த ஒட்டுமொத்த அந்த மரமுமே, அந்த ஆலிவ் அப்படிங்கிற அந்த பழம் மாத்திரம் இல்லாம அந்த ஒட்டுமொத்த மரமுமே என்ன பண்ணுதுன்னா புனிதமிக்க, பிளஸட் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான்னா சூரா நூர்ல வந்து இங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க. இப்போ அந்த ஆலிவ், இந்த ஒலிவம் அப்படிங்கிற விஷயத்த, அந்த பழத்தை பத்தி நம்ம நினைச்சு பார்த்தோம்னா மரம் மற்றும் கிடையாது, அதுல இருக்கக்கூடிய அந்த பழங்களும் மிகவும் என்னது புனிதமிக்கதாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா அத்தி, அதாவது ஒலிவம் அப்படிங்கிறது மாத்திரம் கிடையாது, அத்திப்பழம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் என்ன பண்ணுதுன்னா புனிதமாக கருதப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சோ இதன் மீது இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை உணர்த்தும் வண்ணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான்னா அந்த 2 பழங்களின் மீதும் நமக்கு என்ன பண்றாங்கன்னா சத்தியம் செஞ்சு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நமக்கு என்ன பண்ண போறாங்க, பின்னாடி சொல்ல போறாங்க. சரிங்களா? இப்ப இந்த பழம் அப்படின்னு பாக்குறோம், ஒலிவம், அத்தி அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அது வந்து அந்த பழம், அந்த மரம் அப்படிங்கறத விட அது வந்து எந்த இடத்துல வளர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிடுவதாக சொல்லப்படுகிறது. இப்ப பாத்தீங்கன்னா ஷிரியா, ஷாம் அப்படிங்கிற அந்த நகரத்துலதான் பாத்தீங்கன்னா அதிகமான இந்த மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பாக்குறோம். சரிங்களா? இந்த 2 பழங்களும், எது அத்தி, ஒலிவம் அப்படிங்கிற இந்த 2மே வந்து அர்து ஷாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஷாம் என்கின்ற அந்த அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா அதிகமாக இங்க என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இந்த பழங்கள், இந்த மரங்கள் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி காட்டப்படுகிறது. சோ இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே சிரியா, ஷாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான நபிமார்கள் வந்த இடமாக அந்த நாடு, அந்த நகரம் என்பது இருக்கிறது. சரிங்களா? இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இந்த ஷாம் நகரத்துலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபித்துவம் கொடுத்தாங்க. அவர்கள் மட்டுமன்றி அதிகப்படியான நபிமார்கள் அந்த இடத்துலதான் நபித்துவம் கொடுத்து அல்லாஹ் அந்த ஊர்ல வந்து வச்சிருக்காங்க. ஷாம் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட, ஷாம்ங்கிறது ஒரு நாடு கிடையாது, பல நாடுகள் கலந்து சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் தான் ஷாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அதே போல சூரா இஸ்ரால 1வது அத்தியாயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறாங்க, இந்த நகரம் என்பது எவ்வளவு புனிதம் வாய்ந்ததாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம அதை சுற்றி இருக்கக்கூடியவையும் என்ன பண்ணது, புனிதமாக கருதப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரா இஸ்ரால நமக்கு 1வது வசனத்துல சொல்லி காட்டுறாங்க. சோ ஒரு புனிதம் என்பது அந்த இடம் மட்டும் கிடையாது, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மரம், அதில் இருக்கக்கூடிய பழம், அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சுற்று வட்டாரங்களுமே புனிதமிக்கதாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க. சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பூரி சீனீன், தூர்னா நமக்கு என்ன தெரியும், தூர்னா மலை, மவுண்டைன் சொல்லுவோம் இல்லைங்களா? சீனீன் அப்படின்னா என்னன்னா சினாய் மலை பத்தி நமக்கு தெரியும். சினாய் மலையில நடந்த எந்த நபியை குறித்து சம்பவம் இருந்து யாராவது சொல்ல முடியுங்களா? மூசா நபியை குறித்து. எக்ஸலன்ட். சோ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து மதியன்ல இருந்து திரும்ப என்ன பண்ணுவாங்க, ஃபிரௌன் கிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைப்பாங்க. அவங்களுக்கு போய் ஓரிரை கொள்கையை எடுத்து சொல்வதற்காக போகக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சினாய் அப்படிங்கிற ஒரு மலையில வந்து இருந்தது. அந்த சம்பவங்கள் நிறைய இருக்கும் இல்லைங்களா? நம்ம அதை பார்த்திருக்கோம். இது வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய மலை. சரிங்களா? சோ தூரி சீனீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மலையின் மீது, இந்த சினாய் மலையின் மீது என்ன பண்றாங்கன்னா சத்தியம் செய்யறாங்க. சோ இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, ஒலிவம், அத்தி, இது எல்லாமே எங்கன்னா இந்த சினாய் அப்படிங்கிற இந்த மலையில அது என்னன்னா அதிகமாக வளரக்கூடியதாகவும் இருந்தது. சோ இந்த இடத்துலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபித்துவத்தை கொடுத்தாங்க. சோ இந்த இடத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றாங்க, புனிதமிக்கதாக சொல்றாங்க. சிரியா, ஷாம் இந்த பகுதிகளில் எல்லாம் அதிகமான நபிமார்கள் கொடுக்கப்பட்டாங்க. நபித்துவம் கொடுக்கப்பட்ட இடம், அந்த இடத்தில் வளரக்கூடிய மரம், அதில் வளரக்கூடிய பழம், அதை சுற்றி இருக்கக்கூடிய சுற்று வட்டாரம், இது எல்லாமே புனிதமிக்கதாக இருக்கிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 3வது பலத் அப்படின்னா நமக்கு தெரியும் ஒரு நகரம், பலத் அப்படின்னா ஒரு நகரம். சரிங்களா? இப்போ மேலும் அமைதியான இந்த மக்கா நகரத்தின் மீதும் சத்தியமாக. சோ இவை எல்லாம் உண்மையானவையாக புனிதமிக்க கூடியதாக இருக்குது. சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உண்மையை மாத்தவே முடியாது, இதெல்லாம் ரொம்ப பிளஸட், இதெல்லாம் ரொம்ப புனிதம், இதுல வந்து உண்மையானது இருக்கு, உண்மைத்தன்மை இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுவாங்கன்னா சத்தியம் செஞ்சிருக்காங்க. சரிங்களா? அதே போல பாத்தீங்க அப்படின்னா
இந்த பாதுகாப்பு பெற்ற புனிதமிக்க இந்த மக்கா நகரத்தின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்யறாங்க. ஏன் அப்படின்னா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்ட இடம் என்பது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மக்கா மாநகரம். சோ இந்த இடத்துல அமீன், இந்த மக்கா மாநகரம், இந்த பலத் என்கின்ற இந்த நகரம் என்னவாக அழைக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமீன். சோ பலதில் அமீன், அமீன் என்பது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாதுகாப்பு மிக்கதாக. யாரெல்லாம் இந்த நகரத்திற்குள் நுழைந்து விட்டார்களோ அவர்கள் அனைவரும் பாதுகாப்பு பெற்றவர்கள். நம்ம ஏற்கனவே இதை பத்தி நம்ம முன்னாடி சூறால பார்த்திருக்கோம். இந்த மக்கா மாநகரத்துல அல்லாஹ் வந்து ஒருத்தவங்களை கொலை செஞ்சுட்டு உள்ள ஓடி போய் தஞ்சம் புகுந்தால் கூட அவர்கள் வந்து பாதுகாப்பு பெற்றவர்களாக ஆகி விடுகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய செடிகள், புற்கள் இவற்றெல்லாம் கூட நம்ம சில விஷயங்கள் எல்லாம் புடுங்க கூடாது, வேட்டையாடக்கூடாது. ஏன்னா அவ்வளவு புனிதமிக்க ஒரு இடமாக இது கருதப்படுகிறதுங்கிறத நம்ம முன்னாடி இருக்க சூறாவிலே பார்த்திருக்கோம். சோ அமீன் என்பது என்னன்னா செக்யூர் சிட்டி, பாதுகாப்பு பெற்றது, ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடம், சேஃபான ஒரு இடம்னு சொல்றீங்களா, அதுதான் அமீன். சரிங்களா? பலத் என்பது நகரம். அந்த நகரம் எப்படிப்பட்டது? பாதுகாப்பு பெற்றது. எந்த நகரம்? மக்கா மாநகரம். சோ வஹாதல் பலதில் அமீன், இந்த நகரத்தின் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செஞ்சு சொல்றாங்க. சூரா அன்கபூத்ல 67வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. சோ இந்த இடத்துல இந்த 3 இடங்களை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஹரம அமீன்னு சொல்லியிருக்காங்க, பாதுகாப்பு பெற்றது. மக்கா மாநகரம் மட்டுமா இதுல வந்து பாதுகாப்பான இடம், இல்ல இன்னும் வேற ஏதாவது இருக்குதா அப்படிங்கிற ஐடியா இருக்கா? தெரியுங்களா? மதீனாவும் சேர்த்து வரும். மதீனா நகரம், மதீனாவும் இல்ல, மதீனா கிடையாது. 3 விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க. அதுல வந்து ஹரம், அது வந்து பாதுகாப்பு பெற்ற நகரமாக இருக்கிறது அப்படிங்கிறது. இந்த ஹரம் அப்படிங்கிறது ஒண்ணு, அதை நம்ம பார்த்திருக்கோம், நமக்கு தெரியும். மக்கா மதீனா. இன்னொன்னு என்ன சொல்லுவோம்னா பாலஸ்தீன், அந்த இதுல இருக்கக்கூடிய அந்த இதை குத்ஸ சொல்லுவோம் நம்ம. ஆக்சுவலா எக்ஸாக்டா சொல்லி இருக்கிறது என்னங்கிறத சொல்லுங்க நீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆனர் கொடுத்திருப்பான், அல்லாஹ் இதை வந்து மகிமைப்படுத்தி இருப்பான். இத வந்து இந்த விஷயத்த குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது ஒண்ணு வந்து மக்கா, இன்னும் 2 இருக்கு. இது ஆல்ரெடி நம்ம இதுலயே நம்ம 2வது வசனத்திலே ஒரு இடம் பார்த்தோம். என்ன இடம்? அதுவும் வந்து பாதுகாப்பு பெற்றது, புனிதம் மிக்கது. ஓகே, இன்னொன்னு பார்த்தோம், சிரியா, ஷாம், எல்லாமே அது உள்ளதான் வரும் உங்களுக்கு. ஷாம்ங்கிறதுக்கு உள்ளதான் அடங்கும் சிரியா எல்லாமே. ஒண்ணு ஷாம, இன்னொன்னு மக்கா, இன்னொன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நம்ம வெரி குட், மாஷா அல்லாஹ், சினாய் அப்படிங்கிற அந்த மலை. சோ இந்த குறிச்சு வச்சுக்கிடுங்க. நம்ம எப்பவுமே கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த பைத்துல் முகத்திஸ் சொல்லுவோம், அப்புறம் வந்து மக்கா மதீனா இது வந்து சொல்லுவோம். இது ஆக்சுவலா வந்து அல்லாஹ் தொழுகை இடத்துல ரொம்ப, அதுவும் ரொம்ப சிறப்பு பெற்றது. ஆனா பாதுகாப்பு பெற்றதுல 3 இடங்களாக சொல்லப்படுவது அஷாம், அதுக்கப்புறம் சினாய் மலை, அதற்கு பிறகு மக்கா. அல்லாஹ் இந்த 3ஐயும் என்ன பண்ணிருக்காங்கன்னா நமக்கு புனிதமிக்கதாக அதுக்கு வந்து கௌரவப்படுத்திருக்காங்க. அது வந்து நம்மளை நேர்வழிப்படுத்துவதற்கான ஒரு சிறந்த ஒரு கிஃப்டா, ஒரு பரிசா வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த இடத்துல இருந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. சரிங்களா? அதனால இனிமேல் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடாதீங்க. மக்கா மதீனா அதுக்கப்புறம் பைத்துல் முகத்திஸ் அப்படின்னு சொல்லாம அது ஒரு பகுதி. இது வந்து என்னன்னா இந்த இடத்துல அதிகமான நேர்வழி காட்டுவதற்கான கைடன்ஸ் நமக்கு வந்து இந்த இடத்துல இருந்தா கொடுக்கப்பட்டிருக்கு. எங்க? மக்கா, அதுக்கப்புறம் தூர் சினாய், அதுக்கப்புறம் அஷாம். சரிங்களா? இந்த இதை மறந்துடாதீங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பழங்கள், இந்த மரங்களை பத்தி நம்ம பார்த்தோம். ஆலிவ் அப்புறம் ஒலிவம் அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்தோம். 2 ஒண்ணுதான், அத்தி அதுக்கப்புறம் ஒலிவம். இது வந்து உலகத்துல எந்த இடத்துல எல்லாம் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல இருக்கு. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு இந்த 3 இடங்களில் இருக்கக்கூடிய அப்படிங்கறத குறிப்பிட்டு சொல்றான். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து ஆலிவ் மரம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அத்தி மரம் இருக்கும், நிறைய இடத்துல இருக்கும் இல்லைங்களா? ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு இந்த இடத்தில் வளரக்கூடிய அதை தான் புனிதமிக்கதாக இங்க என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. ஹதைனாஹுன், அது வந்து என்ன பண்ணுது, அவர்களுக்கு ஒரு அற்புடையாக அருளப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆலிவ், ஒலிவ மரம்,
அதுக்கப்புறம் வந்து அத்திப்பழம், அதுக்கப்புறம் மக்கா நகரம், அப்புறம் ஷாம். இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு 4 விஷயத்த வந்து இந்த இடத்துல நமக்கு சொல்றாங்க. சொல்லிட்டு இவையெல்லாம் புனிதமிக்கதாக இருக்கிறது, இவற்றை சுற்றியுள்ளவற்றில் இருக்கக்கூடிய விஷயங்களும் புனிதமிக்கதாக இருக்கிறது. ஏனென்றால் அதிகப்படியான நபிமார்கள் இந்த ஷாம் என்கின்ற இந்த நகரத்தில் வந்து அனுப்பப்பட்டார்கள், அவர்களுக்கு அருளப்பட்டது. அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய நபிமார்கள் அதிகமாக இருந்ததுனால இவையெல்லாம் புனிதமிக்கதாக, பாதுகாப்பு பெற்றதாக இங்கு நமக்கு என்ன பண்ணத சொல்லி காட்டப்படுகிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, لقد خلقنا الإنسان في أحسن تقويم. திண்ணமாக நாம் மனிதனை மிகச் சிறந்த அமைப்பில் படைத்தோம். சுப்ஹானல்லாஹ். அது வந்து சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாத ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு வார்த்தைகளே இல்ல. அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கக்கூடிய இந்த அமைப்பை வர்ணிப்பதற்கு வார்த்தை என்பது என்னது கிடையவே கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் லகத் خلقنا الانسان, இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் சத்தியம் செய்யக்கூடிய விஷயத்துல இருந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டான். இந்த ஆலிவ், அதுக்கப்புறம் வந்து அத்தி, மக்கா நகரம், ஷாம், அதை சுற்றி இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் மேல சத்தியம் பண்ணிட்டு இப்பதான் வரான் உள்ள என்ன மேட்டர் நமக்கு சொல்ல போறான் அப்படிங்கறத வந்து சொல்றான். ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு அப்பாவா இருந்தா ஒரு அம்மாவா இருந்தா என்ன சொல்லுவோம், இந்த அட்வைஸ் கொடுக்கறதுக்கு நான் நல்லா படிக்கலங்கிறப்போ அந்த பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, அப்பா உனக்கு எப்படி எல்லாம் வந்து உனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, உன்னை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டாங்க, அந்த விஷயங்களை சொல்லி காட்டுவாங்க. அதாவது உனக்கு இவ்வளவு செஞ்சிருக்காங்க, இவ்வளவு விஷயங்கள்லாம் அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கான் அப்படிங்கிற அல்லாஹ் என்ன பண்றான்னா நமக்கு அப்படிதான் சொல்லி காட்டுறான். நம்ம வந்து என்ன மாதிரி நம்ம செஞ்சிட்டு இருக்கோம், ஆனா நமக்கு அல்லாஹ் என்னமான விஷயங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கான், அதெல்லாம் மறந்ததுனாலதான் நம்ம இப்படி பண்றோம் அப்படிங்கறத ஞாபகப்படுத்துவதற்காக முதலில் நம்மை படைத்திருக்கக்கூடிய அமைப்பை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க நம்ம என்ன பண்றாங்கன்னா பேசுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லகத் நிச்சயமாக, خلقنا الانسان, خلق படைக்கிறான். சரிங்களா? எப்படி இன்சான்னா என்ன, மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்கிறான். எப்படி அப்படின்னா في احسن تقويم. இஹ்சான், அஹ்சான், அஹ்சன் அப்படின்லாம் சொல்லுவாங்கன்னா சிறந்த, பெஸ்ட். நிறைய பேர் நல்லா படிச்சாங்கன்னா அஹ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க, வெரி குட், நல்ல, பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் அஹ்சான். அஹ்சனி தக்வீன், சிறந்த அமைப்பில், ஸ்டேச்சர்னு சொல்லுவாங்க அத இங்கிலீஷ்ல. தமிழ்ல வந்து என்னன்னா அமைப்பு. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு கட்டை விரல் வந்து இல்ல இந்த இடத்துல நமக்கு அப்படின்னா மற்ற இருக்கக்கூடிய இந்த 4 விரல்களை நம்மளால வந்து ஒரு புடிச்சு ஒரு இதை தூக்க முடியுமா? ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு, ஒரு கட்டை விரல்ல இல்ல நமக்கு மிச்ச 4 விரல்கள் இருக்கு, ஆனா நம்மளால அதை வந்து பேலன்ஸ் பண்ணி தூக்க முடியுமானா முடியாது. அந்த ஒரு விரலை வந்து வச்சுதான் அந்த 4 விரல்களும் இயங்கக்கூடியதாக இருக்கிறது. சரிங்களா? அப்போ தக்குவீன் அப்படிங்கிறது என்னன்னா கவ்வாமா, ஒரு விஷயத்தை நேர்படுத்துவது. தக்குவீன்ங்கிறது என்னன்னா நேரா படுத்துறது, அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கரெக்டா பர்ஃபெக்டா எந்த ஒரு கோணலும் எந்த ஒரு நெருடலும் இல்லாமல் படைக்கக்கூடிய ஒரு விஷயத்தான் தக்குவீன் கவ்வாமா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அல்லாஹ் மனிதனுடைய படைப்பை எப்படி ரொம்ப சிறந்த ஒரு நேர்த்தியான ஒரு படைப்பாக அவன் வந்து படைச்சிருக்கான். சரிங்களா? சரியான கண்டிஷன்ல வந்து படைச்சிருக்கான். சோ அஹ்சனி தக்வீன், மிகவும் சிறந்த அமைப்பில் மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறான். இப்போ ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஒண்ணு கேட்டோம்னா கூட நீங்க சொல்லலாம், அல்லாஹ் படிச்சிருக்கான், சிறப்பா படைச்சிருக்கானா நம்மள அப்படின்னு கேட்டா, ஆமாங்க. எப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, கரண்ட் எந்த ஒரு பேட்டரி, எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி எதுவுமே இல்லாம இந்த ஹார்ட் எப்படி பம்ப் ஆகிக்கிட்டே இருக்கு, எப்படிங்க அது பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு, அப்படியே துடிச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம கூட நைட்டு தூங்கிடணும், ரெஸ்ட் எடுத்துரும், எப்படி அந்த இதயம் நிக்காம துடிச்சுக்கிட்டே இருக்குது, அது வந்து அது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது இல்லைங்களா? எப்படி அந்த பிளட் அது இப்படி மேல போக கீழே வர, நம்ம வந்து கண்ணு முழிச்சா கண்ணு தெரியுது, அது உள்ள எவ்வளவு நரம்புகள், ஒவ்வொரு நாளங்களையும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ரத்தம் அப்படியே கரெக்டா போயிட்டு வருது. ஒரு 4 பாயிண்ட் ரத்தம் குறைஞ்சிச்சுன்னா நம்ம உடம்புல என்னென்ன செய்யுது. அல்லாஹ் எவ்வளவு பர்ஃபெக்டா நம்ம சாப்பிடுற உணவுகள் அதை செரிச்சு அது நம்ம உடம்புல சத்தா மாறி தேவையான அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்குது. அதுக்கப்புறம் அது வந்து தேவையில்லாத வேஸ்ட் எல்லாம் வெளியாகிறது. தண்ணி, குடிக்கிற தண்ணி, நமக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லாம போனா நம்ம உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணுது, அந்த மூளை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிந்திச்சு பாக்குறதுக்கே நமக்கு மூளையோட அந்த அறிவு பத்தாது. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு நரம்பு மண்டலங்கள். அதுல பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு இது வந்து முன்னாடி அந்த மூளையவே பகுதி பிரிச்சு பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எது சரி எது தவறுங்கிறத செய்யறது ஒரு இதை புரியக்கூடிய திறன் கொண்டதாக இருக்கு, ஃப்ரண்ட் லோபு. சைட்ல பாத்தீங்கன்னா
அந்த மூளை வந்து பாத்தீங்கன்னா வலியை உணரக்கூடியதாக இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து நல்லது கெட்டதை எப்படி வந்து ஒரு மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்த்தியான ஒரு படைப்பாக படைச்சிருக்கான். இத வந்து நம்ம வந்து கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு படைப்பு. அஹ்சனி தக்வீன். அல்லாஹ் மிகவும் மனிதர்களை நேர்த்தியாக படைச்சிருக்கான். இது எல்லாத்தையும் மறந்த காரணத்தினாலதான் எல்லா விதமான அமளி துமளிகளையும் என்ன பண்றான் மனிதன் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். உண்மைதானங்க? நீங்க ஒரு நல்ல விஷயத்த நீங்க நான் அடிக்கடி சொல்றதே அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு நினைவுபடுத்துவதை வானத்தை பாருங்க. அது எந்த ஒரு தூணுமே இல்லாம எப்படி நிக்குது, அது நமக்கு தேவையான வெளிச்சத்தை கொடுக்குது, நம்மளை எப்படி பாதுகாப்பானதாக இருக்குது, அது அவ்வளவு பெரிய ஒரு வானமாக இருக்குது. அப்ப இது எல்லாத்தையும் நீங்க பார்த்து நம்ம எல்லாரும் பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அவற்றையெல்லாம் விடுத்து நம்ம உடம்புலயே நம்ம நல்லது எது கெட்டது எது நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். ஃபுஜூரஹ வ தக்வாஹ வ ஹதைனாஹு நஜ்தைன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? நல்லது எது கெட்டது எதுங்கிறத தேர்ந்தெடுக்கக்கூடிய தீர்மானிக்கக்கூடிய உரிமையை மனுஷனாகி நம்ம கையில கொடுத்துறான். முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? நீங்க எல்லா தப்பையும் செஞ்சு போட்டு அல்லாஹ் எனக்கு எல்லாத்தையும் முன்னாடி விதியில எழுதி வச்சுட்டான், அதனால அதுபடி நடக்கிறோம் நாங்க அப்படிங்கறது வந்து பழி போட முடியாது நாளைக்கு மறுமையில. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? நான் உனக்கு இதுதான் சரி இதுதான் தப்புங்கிற பாதையை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவை உனக்கு நான் தந்துட்டேன். தேர்ந்தெடுப்பது உன் கையில். நாளை பாவம் செஞ்சுட்டு வந்து நின்ன அப்படின்னா நான் தான் உனக்கு தலையில எப்படி எழுதுனேங்கிறத என்ன பண்ண முடியாது. அல்லாஹ்வை நம்ம குற்றம் சாட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ மனிதனுடைய இந்த உடம்பாகப்பட்டது இந்த படைப்பு என்பது நம்ம வந்து கற்பனைக்கு எட்டாத மிகவும் நேர்த்தியான ஒரு சிறந்த அமைப்பில் படைக்கப்பட்ட ஒரு விஷயம். யார் அதை செய்தது படைத்தது அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஒரு குழந்தை பிறக்குதுங்க, ஒரு சின்ன ஒரு கண்ணுக்கே தெரியாத ஒரு நுண்ணுயிர்ல இருந்து ஒரு உருவமாகுது. அல்லாஹ் சதை கட்டி ரத்த கட்டி அப்புறம் வந்து அதுக்கு உயிர் கொடுத்து அதுக்கப்புறம் ஹார்ட் பீட் வர வச்சு அதுக்கு முதுகு தண்டு கொடுத்து இதெல்லாம் ஒரு பக்கம். அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க பாருங்களேன், தாத்தாவோட ஜாடை இருக்கும், பாட்டியோட ஜாடை இருக்கும், இவங்க அத்தையோட ஜாடை இருக்கும். இதெல்லாம் எப்படிங்க வருது நினைச்சு பாருங்க. ஒரு குடும்பத்துல இருந்து வர்றப்போ அந்த மனிதர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரிசம்பிளன்ஸ் அந்த தோற்றத்தினுடைய அந்த ஒப்புமை பாத்தீங்கன்னா அதே மாதிரி அந்த குழந்தைங்க எப்படி வருதுங்க பாருங்க. நீங்க ஒரு சின்ன ஒரு கையில தளம் இருக்கும் உங்களுக்கு, அது வந்து அப்பாவுக்கு இருக்க மாதிரி அந்த குழந்தைக்கு இருக்கும். அது அல்லாஹ் எவ்வளவு மைன்யூட்டான ஒரு விஷயத்த எவ்வளவு நேர்த்தியானதா பண்ணியிருக்கான். சுப்ஹானல்லாஹ். புகழுக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே கிடையாது. சோ இவற்றையெல்லாம் நம்ம சிந்தித்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய மக்களாதான் நம்ம இருக்கணுமே தவிர அவன் நம்ம அவ்வளவு விஷயங்களை நமக்காக ரஹ்மத்தாக அற்புடையாக பரக்கத்தாக கொடுத்திருக்கக்கூடியதை அனைத்தையும் மறந்து விட்டு நன்றி கெட்டவர்களாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இருக்கக்கூடியவர்களை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்துட்டு இருக்கான். சோ இந்த வசனங்களை படிப்பதன் மூலமாக அல்லாஹ் நம்மளை நேர்த்தி பெற்றவர்களாக ஆக்கி வைக்கட்டும். ஆமீன். சோ அதே போல பாத்தீங்க அப்படின்னா மனுஷங்களை வந்து கம்பேர் பண்றப்போ, அதாவது நம்ம விலங்குகள் பாத்தீங்க அப்படின்னா அதுங்களோட கம்பேர் பண்றப்போ எது சிறந்ததாக இருக்கிறது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நிச்சயமாக மனிதனுடைய படைப்பு என்பது. இப்ப நம்ம அனிமல்ஸ் எல்லாம் பாருங்க, விலங்குகளை நீங்க பாத்தீங்கன்னா கை இருக்குமா அதுக்கு வந்து மேல எங்கேயாவது அரிக்குது அப்படின்னா கூட அதனுடைய தலையை வச்சுதான் திருப்பி அரிக்க முடியும். ஆனா நம்ம டக்குன்னு அந்த கையை எடுத்து உடனே நம்மளால எங்க முடியுமோ அவ்வளவு ஈஸியா பண்ணிட முடியும். அதனுடைய உருவமாகட்டும் அதனுடைய திறனாகட்டும் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒத்து பாக்குறப்போ மனிதனுடைய படைப்பு என்பது மிகவும் சிறந்ததாக இருக்குது. நம்ம எல்லாம் நிக்கிறோம், அதெல்லாம் ஊர்ந்து செல்லக்கூடியதாக இருக்குது. நமக்கு கை இருக்கு, ஆனா அதுக்கு வந்து என்ன பண்றது, கை இல்ல. ஆனா அதையும் வைத்து அவர்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லகத் خلقنال இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீன். خلق படைத்தல், யார மனிதனை எப்படி படைச்சிருக்கான், சிறந்த அஹ்சான். அஹ்சான் அப்படிங்கிறது சிறந்த, தக்வீன்ங்கிறது என்னன்னா முறையில் வடிவத்தில் உருவத்தில் சிறந்த ஒரு விதம் வந்து படைச்சிருக்கான் நமக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி காட்டப்படுகிறது. சரிங்களா? இப்ப மனிதனுடைய உடல் பகுதி ஒரு பகுதியா இருந்துச்சுன்னா அதே போல பாத்தீங்கன்னா நம்மளோட இமோஷனல் சைடு, சில பேர் சொல்லுவாங்க மென்டல் ஹெல்த் பிசிக்கல் ஹெல்த். மென்டல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நம்மளுடைய மூளை சம்பந்தப்பட்ட நம்மளுடைய உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயம். பிசிக்கல் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயம். உடல் ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் என்னன்னா இமோஷன்ஸ், நம்மளுடைய உணர்வுகள். எப்படி நம்ம கோவப்படுறோம், அழுகுறோம், நமக்கு சந்தோஷப்படுறோம், சிரிக்கிறோம், அதுக்கப்புறம் நம்மள வந்து எள்ளி நகையாடு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா உணர்வுகள்ல வந்து அல்லாஹ் கொடுத்திருக்கான். சோ இதனுடைய படைப்பை நம்ம பிரமித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. லகத் خلقنال இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீன். விலங்குகளை போய் பார்த்தோம் அப்படின்னா அது எவ்வளவு ரொம்ப அழுக்கு உடையதாக இருக்குது.
அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு தெரியும் இல்லைங்களா? இப்போ ஒரு மாடு எடுத்துக்கோங்க, அது வந்து அது போடக்கூடிய அந்த சாணத்தின் மீது அமர்ந்து அது மேல எல்லாம் அப்படியே ரொம்ப மெஸ்ஸியாக்கி அழுக்கா அதுக்குள்ளதான் அப்படியே உழண்டுகிட்டு இருக்கு. ஆனா மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி கொடுக்கல. அல்லாஹ் அதற்கான அறிவை கொடுத்து நம்மளை தூய்மை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க வந்து என்ன பண்றான்னா மலைகள் மேல, அதுக்கப்புறம் நகரத்தின் மேல, சில இடங்களின் மேல, இது எல்லாம் வந்து என்ன பண்றான்னா சொல்லிட்டு மற்ற இடங்களை காட்டிலும் இவை சிறந்ததாக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துலதான் மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்கான கைடன்ஸ அந்த ரஹ்மத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றாங்கன்னா கொடுக்குறாங்க. சோ அல்லாஹ் மனிதர்களை கௌரவப்படுத்தி இருக்கிறான், கண்ணியப்படுத்தி இருக்கிறான். வலகத் கர்ரம்னா பனி ஆதம். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், ஆதமினுடைய மக்களை என்ன பண்ணிருக்காங்கன்னா மிகவும் சிறந்த ஒரு அமைப்புல நமக்கு படைச்சு காட்டியிருக்காங்க. சோ இதுல வந்து இன்னொரு விஷயம் சொல்லப்படுகிறது, மனிதன் தான் அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய படைப்புகளிலேயே மிகவும் அழகான படைப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு சம்பவம் ஒண்ணு இங்க சொல்லி காட்டப்படுகிறது மாரிஃப் அல் குர்ஆன்ல. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா குர்துபி அவங்க வந்து இதை பதிவு செய்யறாங்க. என்னன்னா ஈசா இப்னு மூசா ஹாஷிமி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு நபர் அபு ஜாஃபர் மன்சூர் அப்படிங்கிற அந்த ஹலீஃபா, அவர் வந்து அபு ஜாஃபர் அப்படிங்கிறவர் வந்து ஹலீஃபாவாக இருந்திருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஈசா இப்னு மூசா ஹாஷிமி அப்படிங்கிறவர் வந்து ஒரு உயர் பதவியில இருந்திருக்கக்கூடிய ஒரு நபரா இருந்திருக்காங்க. அப்போ அந்த ஈசா இப்னு மூசா ஹாஷிமி என்ன பண்றாங்கன்னா ஒரு நாள் தன்னுடைய மனைவி கூட உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துட்டு சொல்றாங்க, அந்த நிலாவினுடைய அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு சொல்றாங்க, அந்த இரவுல இருக்கக்கூடிய நிலாவில இருக்கக்கூடிய வெளிச்சத்தை பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, நான் வந்து உங்களுக்கு 3 முறை தலாக் வந்து கொடுத்துருவேன். அந்த நிலவை விட நீங்கள் அழகானவர்களாக நீங்க வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது மாதிரி சொல்லி விளையாட்டா சொல்லிட்டு போறதுதான். பேசிட்டு இருக்க போய் சில சமயம் விளையாட்டா சொல்லுவாங்களா அது மாதிரி. இப்போ நீங்க வந்து உங்களோட அந்த நிலவு வந்து என்ன பண்றது அழகானதாக இல்ல, நீங்க வந்து என்னன்னா நீங்க அழகு இல்ல, அந்த நிலாவை விட அந்த 3 விட நீங்க அழகா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுத்தனமா நான் 3 தலாக் உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தலாக் தலாக் தலாக்னு 3 தலாக் கொடுத்துறாங்க. இதை கேட்ட அந்த மனைவி ஈசா இப்னு மூசா ஹாஷிமி அவங்களுடைய மனைவி என்ன பண்ணிடுறாங்கன்னா தன்னை தனிமைப்படுத்திக்கிறாங்க. நமக்கு தெரியும் தலாக்கினுடைய அந்த சட்டம் தெரியும். அப்ப அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க தனிமைப்படுத்திக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஈசா இப்னு மூசா ஹாஷிமி அவங்களுக்கு ரொம்ப ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது. ஐயோ நம்ம இது வந்து விளையாட்டுக்கு தானே நம்ம சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த நாள் காலையில அபு ஜாஃபர் யாரு ஹலீஃபாவா இருக்காங்களோ அவங்களோட அவைக்கு போகுது. அப்ப வந்து இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய மனைவி கிட்ட வந்து 3 முறை தலாக் சொல்லிட்டேன் அப்படின்னு நடந்த இந்த எல்லா கதையும் சொல்றாங்க. இப்ப இதை வந்து அபு ஜாஃபர் மன்சூர் ரலியல்லாஹு அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய அவை பெரியவர்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க, ஜூரிஸ்ட் அதாவது இந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய எல்லாரையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு இந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இந்த தலாக் வந்து இது வந்து ஆகுமானப்பட்டதாக இருக்கிறது. அவங்க விளையாட்டுக்கு சொன்னாலும் அந்த 3 முறை சொல்லி இருக்கக்கூடிய அந்த தலாக் வந்து ஓகே ஆயிடுச்சு, அது வந்து இஃபெக்டிவ் ஆயிடுச்சு, அதனால அவங்க 2 பேர் தலாக் செஞ்சவர்களாக ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து இமாம் அபு ஹனீஃபா அவங்களுடைய ரஹிமஹுல்லா அவங்களுடைய அந்த மாணவர் ஒருத்தர் வந்து அமைதியா இருக்கிறாங்க. ஆக்சுவலா இமாம் அபு ஹனீஃபா அவங்களே அமைதியா இருக்கிறாங்க. இதை பார்த்த இந்த அபு ஜாஃபர் இருக்காங்கல்ல அந்த ஹலீஃபா, அவங்க என்ன பண்றாங்கன்னா நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே வாசிக்கிறாங்க. என்னன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு வத்தூரி வசீனின் அந்த சூரா இருக்கு பாத்தீங்களா, இந்த தீன் சூரா, இது எல்லாத்தையும் ஃபுல்லா அவங்க என்ன பண்றாங்கன்னா வாசிச்சு முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு இந்த இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, அதாவது அந்த அபு ஜாஃபரை பார்த்துட்டு அந்த ஹலீஃபாவை பார்த்துட்டு சொல்றாங்க, நிச்சயமாக மனிதனை அல்லாஹ் சிறந்த படைப்பில் அமைப்பில் படைத்திருக்கிறான், மனிதனுடைய படைப்பை விட வேறு எதுவும் மிகவும் அழகானதாக கிடையாது அப்படிங்கிறத குர்ஆன் வசனத்தை முன்னெடுத்து வைத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா சொல்லிடுறாங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த விஷயத்தை இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா சொன்ன உடனே என்ன பண்றாங்க, இந்த அபு ஜாஃபர் இவங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய இந்த அவை பெரியவர்கள் எல்லாம் சொல்றாங்க, அவங்க இந்த குர்ஆன் வசனத்தை முன்னெடுத்து சொன்ன உடனே ஓகே இப்ப இந்த விஷயம் தப்பு, இப்ப இந்த தலாக் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இல்ல அப்படிங்கறத சொல்லிட்டு அவங்களுடைய அந்த தலாக் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது கிடையாது, இது வந்து நார்மலான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க வந்து
அந்த சந்திரன் அந்த நிலவை விட அவங்க வந்து என்ன பண்ண அழகானவங்க கிடையாது அப்படிங்கிறது தானே இவர் வாதம் முன் வச்சாரு. அதுக்குதானே அந்த தலாக் அப்படிங்கறது விளையாட்டுத்தனமா சொன்னாங்க. ஆனா அப்படி கிடையாதே, மனிதர்களை விட எந்த ஒரு விஷயமுமே அழகு கிடையாது, சிறந்த படைப்பு தான் அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுனால இந்த விஷயத்த அவங்க என்ன ஏற்றுக்கொண்டாங்க. சோ இந்த விஷயம், இந்த சம்பவத்தை நான் எதுக்கு சொல்றேன், இவங்க எதுக்கு பதிவு செய்யறாங்க அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அற்புதமான படைப்புகளை படைத்திருந்தாலும் மனித படைப்பு தான் இருப்பதிலே மிகவும் அழகானது, நேர்த்தியானது, சிறந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க நமக்கு சுட்டி காட்டுவதற்காக இந்த விஷயம் சொல்லி காட்டப்படுகிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, பிறகு நேர்மாறாக தாழ்ந்தவர்களில் மிகவும் தாழ்ந்தவனாக அவனை ஆக்கினோம். அல்லாஹ் சொல்றான், மிகவும் சிறந்த படைப்புல நான் வந்து மனுஷனை படைச்சிருக்கேங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறான். சொல்லிட்டு திரும்ப என்ன சொல்றாங்க பாருங்க, மிகவும் தாழ்ந்தவர்களில் தாழ்ந்தவர்களாக. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. இப்ப என்ன பண்றாங்கன்னா, திருப்பி ரிட்டர்ன், அவனை நான் திருப்பி விடுகிறோம். ஃபர்ஸ்ட் நீதான் சிறந்த படைப்பு. நம்ம பார்த்தோம்னா பிகினிங்ல இருந்து மூளையில இருந்து கால் நகை வரைக்கும் பார்த்தோம்னா ஒவ்வொன்னையும் அப்படியே அவ்வளவு அச்சஸ்லாம் நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ் இந்த படைப்பை ஏற்படுத்தியிருக்கான். ஆனா அதுல அதுக்கு அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், என்னன்னா உன்னை நான் திருப்பி விடுகிறேன். எப்படி? அஸ்ஃபல சாஃபிலீன், தாழ்ந்தவனினும் தாழ்ந்தவனாக. அஸ்ஃபல சாஃபிலீன். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உணவு சங்கிலின்னு சொல்லி படிச்சிருப்போம் நம்ம எல்லாருமே. அதுல மனிதர்களை தான் மேல வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உணவு, அதுக்கப்புறம் விலங்கு, பறவை அப்படின்னு சொல்லி வரிசையா அந்த மனித சங்கிலி அப்படிங்கிற ஒரு சார்ட் வந்து படிச்சிருப்பீங்க ஸ்கூல்ல இருக்கப்போ. சோ அதுல வந்து அது எதுக்கு சொல்றேன்னா, இருப்பதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை தான் மேல வச்சிருப்பான். சரிங்களா? ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த வசனத்துல, அப்படியே அவனை மேல இருந்து கீழே நான் வந்து கொண்டு வந்துடுறேன், ஆல் தி வே டு டவுன் அப்படிங்கிற சொல்றான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை எதை கொண்டு கண்ணியப்படுத்தி இருக்கிறான்? எதை கொண்டுங்க மனுஷனை கண்ணியப்படுத்திருக்கான் சொல்லுங்க யாராவது? மனிதனை எதை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்தியிருக்கான்? ஹலால் ஹராம் தெரிஞ்சு பண்றதா? ஓகே, அத வந்து கரெக்டான வார்த்தையில யார் சொல்றீங்கன்னு பாக்கலாம். ஓகே, ஹலால் ஹராம எதை கொண்டு அறிவீர்கள்? ஆறறிவு படைத்தது. அறிவு, இன்டெலெக்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நம்மளுடைய அறிவுன்னு சொல்றோம்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை எதை கொண்டு அவனை கௌரவப்படுத்தியிருக்கான் அப்படின்னா அவனுடைய அறிவை கொண்டு. உண்மைதானே? நம்ம முன்னாடியே பார்த்துதான், என்ன சொல்றான் அல்லாஹ்? நல்லது எது, கெட்டது எது அப்படிங்கறது காமிச்சிட்டான். இதுல நேரான பாதையை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எது தேவை அப்படின்னா அறிவு. அந்த அறிவை கொண்டுதான் ஒரு மனிதன் அவனை என்ன பண்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்தி வச்சிருக்கான், அவனை மகிமைப்படுத்தி வச்சிருக்கான். அவனுக்கு அதை நேர்வழி காட்டக்கூடிய ஒரு பொக்கிஷமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கான். ஆனால் அந்த அறிவை கொண்டு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அது என்னது? நம்ம வந்து அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நேர் வழியை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக நமக்கு அருளி இருக்கக்கூடிய அந்த அறிவை கொண்டு நாம் எதை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை செய்யறோம், இந்த நல்ல விஷயத்தை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக தேவையில்லாத விஷயங்களை தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான், அந்த உலகத்தை எப்படி படைச்சிருக்கான், என்னெல்லாம் நமக்கு அல்லாஹ் அருளி இருக்கான் அப்படிங்கறத மறந்ததுனால தப்பான பாதைக்கு போறோம். ரெண்டாவது, நம்மள அல்லாஹ் வந்து ரொம்ப கண்ணியப்படுத்தியிருக்கான், மகிமைப்படுத்தியிருக்கான், சிறந்த படைப்புகள் அழகானவர்களாக படைச்சிருக்கான். ஆனாலும் நம்மள திருப்பியும் கீழே கொண்டு வரான். எதனால? அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிவை சரியான பாதையில தேர்ந்தெடுத்து பண்ணாம போகாம இருக்கிறதுனால. இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அல்லாஹ் அறிவை கொடுத்திருந்தும் ஒரு தப்பான விஷயத்த சர்வ சாதாரணமா செய்யறதுக்கு நம்மளுடைய உள்ளம் என்பது தயங்குவதே கிடையாது. ரொம்ப அப்படியே நியாயம் இல்லாம நடக்கிற விஷயத்துல, அடுத்தவங்களை பின்னாடி புறம் பேசுற விஷயத்துல, இந்த மாதிரி பண்ணுவதன் மூலமாக நம்ம அறிவை கொண்டு அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்தியிருக்கான். அந்த அறிவையே நம்ம வந்து தவறான பாதையில் பயன்படுத்தும் பொழுது நம்ம அல்லாஹ் தாழ்ந்தவர்களிலும் தாழ்ந்தவனாக நம்ம என்ன பண்றான், ஆக்கி விடுவதாக அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். நம்மள என்ன பண்றான், தாழ்ந்தவர்களிலும் தாழ்ந்தவர்கள். யார? அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்தாமல் அவன் நினைச்சிட்டு இருக்கான் தேவையான மது பண்றான், உடம்புல வந்து டான்ஸ் ஆடுறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உடம்ப எப்படி கொடுத்திருக்கான், சரி தக்குவீன், ரொம்ப கண்ணியம் மிக்கதாக கொடுத்திருக்கான். ஏங்க அந்த உடம்ப போட்டு இன்னைக்கு டான்ஸ்ங்கிற பேர்ல அந்த உடம்பு அப்படி இருக்கக்கூடிய உறுப்புகளை வந்து அசைச்சு ஆட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு, அது எவ்வளவு பெரிய ஒரு மானக்கேடான செயல். நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா குழந்தைங்க டான்ஸ் ஆடுறத கூட ரசிப்பாங்க, சூப்பரா ஆடுறீங்க, நல்லா ஆடுங்க, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது வந்து எவ்வளவு பெரிய ஒரு
கீழ்த்தனமான ஒரு விஷயம் அப்படின்னா, அல்லாஹ் நம்ம அறிவை கொண்டு இந்த உடம்பை நேர்த்தியானதாக படைத்து நம்மளை கண்ணியப்படுத்தியிருக்கான். ஆனா அப்படிப்பட்ட அந்த உடம்பை நம்ம என்ன பண்றோம், ஆட்டி ஷேக் பண்ணி மூவ் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு அதை என்ன பண்றோம், நம்ம அந்த கண்ணியத்தை இழக்கக்கூடிய விஷயத்தை நம்ம என்ன பண்றோம், நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலீன். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் கொல்றப்ப என்ன பண்றாங்க அவங்க, அவன் வந்து அந்த இடத்துல கண்ணியப்படுத்தப்படக்கூடியவனா இருக்கிறானா? இல்ல. ஏன்? அஸ்ஃபல சாஃபிலீன். அவன் எந்த விஷயத்தை செய்வதுல வந்து அவன் தன்னை வந்து ஈடுபடுத்திக் கொள்றான். லஹுன தேவையில்லாத விஷயங்கள் பேசுவதில், அதை பேசுவதன் மூலமாக தன்னுடைய கண்ணியத்தை அவனை என்ன பண்றான், குறைத்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அனிமல் வந்து விலங்குகள் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சொல்றோம், நம்ம இதுக்கு முன்னாடி வசனத்துல பாக்குறப்போ விலங்குகள் வந்து நம்மளை விட அல்லாஹ் வந்து அதை இதாதான் படைச்சிருக்கான், நம்மளதான் பெஸ்டா படைச்சிருக்கான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அவ்வளோ புகழ் உயரத்துல கொண்டு போன நம்மளவே உன்னை திரும்ப நான் கீழே கொண்டு வருவேன் அப்படின்னா, அந்த விலங்குகளை விடவும் மிகவும் தாழ்ந்தவர்களாக தானே நம்மளை வந்து ஆக்குறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுது, அல்லாஹ்விற்கு யாரு கட்டுப்பட மறுக்கிறார்களோ, அவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அழகான உருவ அமைப்பை, நமக்கு படைத்திருக்கக்கூடிய அந்த அழகான அறிவை பயன்படுத்தாமல் அவனுடைய கட்டளைகளுக்கு யார் கீழ்ப்படியாமல் நடக்கிறாங்களோ, சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலீன். அல்லாஹ் அவர்கள் என்ன பண்றான், ரொம்ப சிறப்பா பியூட்டிஃபுல்லா எல்லாத்தையும் செய்யக்கூடிய உடல் அமைப்புல படைச்சிட்டு பிறகு அவர்களால் எதுவுமே செய்ய முடியாத நிலைக்கு இந்த இடத்துல என்ன பண்றான், அவங்கள கொண்டு வருவதாக சுட்டி காட்டுறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம இதை போன்ற இந்த கீழ்த்தரமான விஷயங்களிலிருந்து நம்மளே பாதுகாப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன். ஆனால் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்து கொண்டிருந்தவர்களை தவிர அவர்களுக்கு முடிவில்லாத நற்கூலி இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். மனுஷன் அல்லாஹ் சிறப்பா படைச்சிருக்கான். அந்த சிறப்பு எது வரைக்கும் அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை ஏற்று இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு அவன் இட்டிருக்கக்கூடிய கட்டளைகளின்படி நற்செயல்களை புரிந்து அவங்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிறப்பை, அந்த கண்ணியத்தை கடைசி வரைக்கும் என்ன பண்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, எந்த ஒரு குறைச்சலும் இல்லாம கடைசி வரைக்கும் அப்படியே வச்சிருக்கான். இல்லல்லதீன ஆமனு, யார் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களை தவிர, வஅமிலு ஸாலிஹாத்தி, யார் நல்ல அறங்களை செய்தார்களோ, ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன், அவர்களுக்கு முடிவில்லாத கூலி என்பது எந்த இடத்துல யாருமே இடையில வந்து நிறுத்தவே முடியாத அளவுக்கு தொடர்படியான ஒரு கூலி அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஏன்னா அவர்கள் இடைவிடாது உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். இடைவிடாம தன்னுடைய, இப்ப குர்ஆன் ஓதுறாங்கன்னா இடைவிடாம அதை தொடர்படியான ஒரு காரியமாக செய்யறாங்க. தர்மம் செய்யறாங்களா, அது தொடர்படியான ஒரு காரியமாக செய்யறாங்க. புறம் பேசாம இருப்பதுக்கு தொடர்படியான ஒரு நல்ல காரியமாக அல்லாஹ்வுக்கு பயந்து செய்யாம இருக்கிறாங்க. சோ இவை எல்லாத்தையும் யார் தொடர்படியாக செய்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்றும் அவர்களுக்கு முடிவில்லாத கூலி இருக்கிறது என்றும் இங்கு சொல்லி காட்டப்படுகிறது. இந்த வசனத்தை இன்னொரு விதத்திலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா புரிந்து கொள்ளலாம். என்ன, சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலீன். இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை நான் கீழே கொண்டு வரேன்னு சொல்றான் பாத்தீங்களா. இது வந்து நம்மளுடைய வயசான காலத்தை வந்து சொல்லுது. ஓல்ட் ஏஜ், வயசாயிருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப 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 வயசாயிருச்சுங்க, ரொம்ப கிழவியா போயாச்சு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஒரு ஓல்டு ஏஜை தான் இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுவதாக சொல்றாங்க. இப்போ ஒரு மனிதன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யங்கா இருக்கான், அழகா இருக்கான், அஹ்சனி தக்வீன், ரொம்ப சிறப்பா அல்லாஹ் எப்படி சொன்ன மாதிரி படைச்சோமோ அது மாதிரி அல்லாஹ் படைச்சு அழகா தோல்லா நீட்டா அவங்க செய்யக்கூடிய வேலைகளை அவர்களே நல்ல முறையில செய்யக்கூடிய திடகாத்திரத்தையும் தம்பையும் அல்லாஹ் கொடுக்குறான். அதுதான் அஹ்சனி தக்வீன். பிறகு அவங்களை என்ன பண்றாங்க, அஸ்ஃபல சாஃபிலீன். அதுக்கப்புறம் அவங்களை என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து அவங்களை தாழ்ந்தவர்களும் தாழ்ந்தவரா ஆக்குறேன். எப்போ அப்படின்னா, அவங்க வயசான, இப்ப வயசான எல்லாருமே தாழ்ந்தவர்களா அப்படின்னு கேட்டா அதை சொல்லல. இப்ப இந்த இடத்துல எப்படி இதற்கு அர்த்தம் சொல்லப்படுகிறது அப்படின்னா, அவங்களுக்கு வயசானதுக்கு பிறகு அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா ரொம்ப பலவீனமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஒரு பாத்ரூமுக்கு போகணும்னா கூட ஒரு துணை இல்லாம அவர்களால போக முடியாது. ஒரு நிமிஷம் சிஸ்டர். இப்ப இந்த வயசான காலத்துல அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, தன்னிச்சையாக தானாக எந்த ஒரு செயலையும் அவர்களால் என்ன முடியாது, செய்ய முடியாது. சூரா யாசீன்ல 68வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க,
we reverse him in physical form. அவனுடைய அந்த உடல் அமைப்பில் இருந்து அவன் எப்படி நல்லா பயங்கர திடகாத்திரமா இருந்தாங்களோ அதுல இருந்து நான் அப்படியே அவனை தலைகீழா மாத்திருவேன். அதாவது இளமையான வயதிலிருந்து அவர்களை வயது உடையவர்களாக நான் என்ன பண்ணிடுவேன், மாத்திருவேன் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. சொல்லிட்டு யாருக்கு இது கிடையாது வயசானாலும் அப்படின்னா, யார் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் புரியக்கூடிய முஃமின்களாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த இதை வந்து மாத்தல. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரெல்லாம் தான் இளமையாக இருக்கும் பொழுது நல்ல அறங்களை செய்கிறார்களோ, அல்லாஹ்விற்கு பயந்து அவனுடைய கட்டளைகளை ஏற்று நடக்கிறார்களோ, அவர்களுக்கு அவர்களுடைய வயதை அடைந்த பிறகும் அதாவது ரொம்ப வயசான அந்த நிலையை அடைஞ்ச பிறகும் அவங்க இளம் வயதில் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த நிலை, அந்த நன்மை வந்து என்ன பண்ணும், அவங்க வயசானதுக்கு அப்புறமும் என்ன பண்ணும், அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுகிறது. இப்போ வயசாயிருச்சு, அவங்களுக்கு நோய் விட்டுட்டாங்க, ரொம்ப பலவீனமானவங்களாக ஆயிட்டாங்க. ஆனாலும் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன பண்றான், அவர்கள் இளமையில் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்த அந்த காரணத்தினால் அவர்கள் வயதானதற்கு பிறகும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் அமைதியாக எந்த ஒரு நோய் பெற்று உடல் வலிமை இல்லாம எதுவும் செய்யாம இருந்தா கூட இளமையில் அவர்கள் செய்த காரணத்தினால அவர்களுக்கு வயதான பிறகும் அல்லாஹ் அந்த நன்மையை என்ன பண்றான், கொடுத்துக்கிட்டே இருக்கான். புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி இளம் வயதுல இருக்கும் பொழுதே அவனுடைய கட்டளைகளை நல்ல முறையில பின்பற்றி அதன்படி நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவனுடைய குர்ஆன் படியே ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம தீர்ப்பு வழங்கி அவனுக்கு பயந்து தொழுது நம்ம குர்ஆனை ஓதி நம்ம குர்ஆனில் எல்லா விஷயங்களும் அதுல இருந்து எடுத்து பிள்ளைகளை அதன்படி வளர்த்து இப்படியே சாலிகானவர்களாக முஃமின்களாக இருந்து கொண்டே வந்தோம் என்றால் நம் வயதான பிறகும் நம்ம எதுவுமே செய்ய முடியாத நிலைக்கு படுத்து படுக்கையா போனா கூட அல்லாஹ் அந்த ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நிமிடத்திற்குமான நன்மைகளை நமக்கு என்ன பண்றான், அந்த வயதானவர்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதன் குர்ஆன் வந்து என்ன பண்றாங்கன்னா அர்தருல் உமுர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, அந்த குர்ஆன் அவங்க ஓதுறாங்க பாத்தீங்களா, அது வந்து அதுக்கு வந்து வயது, அதாவது வயசுங்கிறது கிடையாது. சில பேர் சொல்றோம், ஏன்னா அது இளமையில நம்ம ஓதிட்டே இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ நம்ம வயதான பிறகும் அந்த நன்மை என்பது நமக்கு கிடைக்கும். இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு தெளிவை பெறணும். என்ன, அல்ஹம்துலில்லாஹ் வயசானப்ப நிறைய பேர் தொழவே மாட்டேங்கிறாங்க, ஏன்னா படுத்த படுக்கையா இருக்காங்க, உட்கார்ந்து கை கால கூட நடக்க முடியாத நிலைமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம். அல்லாஹ் சொல்றான், அந்த ஒவ்வொன்றிற்கும் நன்மை தரக்கூடியவனாக இருக்கிறான். யாருக்கு, சும்மா இருந்தவங்களுக்கு கிடையாது. இளமையில இருக்கும் பொழுதே நல்ல உடல் ஆரோக்கியத்தோட அழகோட அறிவோட திடகாத்திரமான நிலையில் இருக்கும் பொழுதே அவனை வணங்கக்கூடிய அவனுடைய நிலைக்கு கட்டுப்படக்கூடியவர்களை வந்து அல்லாஹ் அவர்கள் வயதான பிறகும் அவர்களுக்கு நன்மையானதாகவே அதை ஆக்கி வைக்கிறான், அவருடைய ஆயுசு இருக்கக்கூடிய காலம் எல்லாம். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன். சோ யார் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் புரிகிறார்களோ பிறகு என்ன ஏற்படுகிறது, அவர்கள் அஹ்சனி தக்வீன், அவர்கள் சிறந்த அமைப்பில் மட்டும் படைக்கப்படவில்லை, அவர்கள் இருப்பதிலே மிகவும் உயர்ந்தவர்களாக அவர்கள் ஆக்கப்படுகிறார்கள். They become the highest among the creation. எல்லா படைப்புகளை விடவும் மிகவும் உயர்ந்தவர்களாக அவர்கள் என்ன பண்றாங்க, ஆக்கப்படுகிறார்கள். உலாயிக ஃபி ஜன்னத்தின் முகர்ரமூன் முக்ரமூன், அதாவது அவங்களுடைய அந்த படித்தரம் என்பது அந்த எப்படி வந்து மலக்குகளுக்கு அல்லாஹ் வந்து ஒவ்வொரு படித்தரம் கொடுத்திருக்கானோ அதை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய படிகளை என்ன பண்றாங்கன்னா உயர்த்துறானா, அந்த மனிதர்களுடைய நிலையை உயர்த்துறானா. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலக்குகளே அந்த மனிதர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு இந்த நல்ல அறங்களை புரியக்கூடிய இந்த மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் இந்த விஷயத்த. சோ அந்த மாதிரி மலக்குகளே அந்த நல்லறங்கள் செய்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கான மனிதர்களாக நாம் ஆக வேண்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் நம்ம என்ன பண்ணணும், பிரார்த்தனை பண்ணணும். ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு நிறைய பேர் நம்ம எவ்வளவுதான் குர்ஆனை படிச்சாலும் அதனுடைய விளக்கங்களை தெரிஞ்சாலும் அதற்கான அதன்படி நம்ம நடப்பதற்கான முயற்சிகள் மேற்கொண்டாலும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா மைண்ட் அளவுல என்னுடைய ஊர்ல இருக்கக்கூடிய இதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன், பாவம்பா அவங்க அம்மா அவ்வளவு காலம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இதை நம்ம வந்து பின்பற்றலன்னா அவங்க மனசு கஷ்டப்பட்டுரும், அவங்க ஊர்ல எங்க மாமி சொன்னாங்க, எங்க அத்தா சொன்னாங்க, எங்க அம்மா சொன்னாங்க. இந்த வாதங்களை முன்வைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ஒரு தெளிவையும் திறந்த ஒரு மனதையும் நல்ல அறிவையும் புரிதலையும் தரணும் அப்படிங்கறத நான் அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுக்கிடுறேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம ஜன்னத்தை அடையணும், ஜன்னாக்கு போகணும் அப்படின்னா சில விஷயங்கள் கஷ்டமாதான் இருக்கும். எல்லாத்தையுமே திருப்திப்படுத்திட்டு போக முடியுமானா முடியாது. எல்லாருமே நமக்கு நல்ல பேர் கொடுப்பாங்களான்னு கேட்டா முடியவே முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃப்தி இஸ்மாயில் மன்க் அவங்களோட ஸ்பீச்ல கூட சொல்லியிருப்பாங்க,
எல்லா நல்லது செஞ்சு நீ எவ்வளவு நல்லவங்களா நீ 100 பேருக்கு இருந்தா கூட 10 பேர் என்ன ஒரு காரணமுமே இல்லாம உன்னை வெறுப்பதற்கும் உன்னை வஞ்சிப்பதற்கும் இருந்து கொண்டேதான் இருப்பாங்க. அது நானுமே லேட்டா தான் ரியலைஸ் பண்ணேன். நம்ம தவறான விஷயங்கள் சொல்லலையே, நம்ம அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை தானே சொல்றோம், நம்ம இதை தானே செய்யறோம், ஆனாலும் ஏன் இவ்வளவு வெறுப்பு, ஏன் இவ்வளவு மேல நமக்கு வஞ்சகத்தனம் அப்படிங்கிறப்ப யோசிக்கிறப்போ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட நல்ல மனிதர் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறாரா, அவரை விட ஒரு சிறந்த மனிதர் இருந்திருக்கிறாருன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே வெறுத்து வேதனைப்படுத்தி உடலை காயத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் எப்படி இவ்வளவு பாவங்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மனித மனமாகிய நம்மளை எப்படி எல்லாரும் விரும்புவாங்க நம்ம எதிர்பார்க்க முடியும்? சோ அதனால ஒரு விஷயத்தை இன்னைக்கு எடுத்துக்கோங்க, எதை செய்வதாக இருந்தாலும் நம்ம மனசுல பதிய வைக்க வேண்டிய ஒரே விஷயம், என்ன கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் நிச்சயமாக இதற்கான எனக்கு கூலியை தந்தே தீருவான். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்மை படைத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய அனைத்தையும் அருளி நம்மளை பாதுகாக்கக்கூடிய ரப்புக்கு நமக்கு தெரியும். அவனுக்கு நமக்கு எது சரி எது தவறு அப்படிங்கறது. அதனால எது நடந்தாலும் அவனுடைய அந்த கதிரை அந்த விதியை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய சிறந்த மூமின்களாக மரணம் அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு என்ன பண்ணணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரணும். சோ இவ்வளவு சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி மலக்குகள் பொறாமைப்படக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மூமின்களாக சாலிஹீன்களாக நம்ம எல்லாரும் ஆகணும் அப்படிங்கிற துவாவோட இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வசனத்துக்கு போலாம். ஃபமா யுகذிபுக பஅது பித்தீன். எனவே நபியை இதன் பிறகும் நற்கூலி தண்டனை வழங்கப்படும் விஷயத்தில் உம்மை யாரால் பொய்யர் என தூற்ற முடியும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டாங்க, நீ இப்படி பண்ணனா நீ ரொம்ப பெஸ்ட், உன்னை இப்படிதான் படைச்சிருக்கேன், இப்படி நீ பண்ணலையா அப்படின்னு உன ரிவர்ஸ் அப்படி நான் உன்னை திருப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த வசனத்துல இந்த 6வது வசனத்துல தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம் நம்ம கையில தான் இருக்குது. சோ இன்னைக்கு நம்ம எல்லாருக்கான படிப்பினை இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு 5வது 6வது வசனத்தை 2ஐயும் எடுத்து அதை திரும்பி ரிவைஸ் பண்ணுங்க, வாசிங்க, உட்கார்ந்து யோசிங்க. நம்ம எந்த விஷயத்துல லேக்கா இருக்கும், எங்க நம்ம தடுமாறுறோம், எங்க நம்ம ஹேங் ஆகி நிக்கிறோம் அப்படிங்கறத யோசிச்சுட்டு எப்படி நம்ம இன்னும் முன்னோக்கி அல்லாஹ்வினுடைய பாதையை நோக்கி போகக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நோட்ல எழுதி அதன்படி நீங்க செயல்படுத்துவதற்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உதவி புரியட்டும். ஆமீன். சோ ஃபமா யுகذிபுக பஅது பித்தீன். ஃபமா அதனால் யுகذிபுக இது என்ன, எது உன்னை இதை மறுப்பதற்கு தூண்டியது, யாரு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கேக்குறாங்க. அதாவது மனுஷங்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேக்குறாங்க, பஅது இதன் பிறகு எது, இதெல்லாம் சொல்லிட்டா, நீதான் சிறந்த படைப்பு, இவ்வளவு சூப்பரா படைச்சிருக்கேன், ஆனா நீ ஒழுங்கா நீ ஃபாலோ பண்ணலன்னா நீ இப்படி கீழ்த்தரமானவனா ஆயிருவ, இது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். அதன் பிறகும் எது நீ நல்ல விஷயம் செய்யறதுல இருந்து உன்னை தடுக்குது, எது உன்னை தடுக்குது? பித்தீன் அதற்கான பகரம் உனக்கு என்ன பண்ணப்படும், வழங்கப்படக்கூடிய அந்த நாள் இருக்குன்னு தெரியும், உனக்கு எல்லாத்துக்குமே கேள்வி கணக்கு கேட்கப்படும் தெரியும். சோ இப்ப எல்லாம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறப்ப இன்னும் உன்னை எது தடுக்குது? அப்ப இன்னும் நம்பிக்கை கொள்ளல நம்மள கேட்டுக்கலாம், என்னங்க நான் நம்பிக்கை கொள்றேன், அப்படி கிடையாது. அல்லாவே ரசூலை நம்பி இருக்கோம், முஸ்லிம் இருக்கோம், நிறைய பேர் பேரளவுல முஸ்லிம்களாவும் இருக்கிறோம். அதையெல்லாம் விடுத்து அந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களையும் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையாக மாற்றுவோம் அப்படிங்கிற கேள்வியைதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கான். சோ நம்மளை சிறந்தவர்களாக படைச்சு எல்லாத்தையும் செஞ்சு எல்லாத்தையும் சொல்லியும் இன்னும் நம்மளை எது தடுக்குது? அல்லாஹ்வினுடைய இந்த மகிமை என்பது உனக்கு இன்னும் புரியவில்லையா? அல்லாஹ் நாளை மறுமையில் உன்னை எழுப்பி கேள்வி கேட்பாங்கிறது உனக்கு தெரியவில்லையா? சோ நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வசனத்துல கூட நம்ம பார்த்திருப்போம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 பேருமே வீட்டை விட்டு பசிக்காக வெளியில ஒரு இடத்துல போய் ஒரு சஹாபி வீட்டுல சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை குறிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த குளிர்ந்த நீரை குடித்ததற்காக நாளை அல்லாஹ்விடம் பதில் சொல்லக்கூடியவர்களா. இப்ப பார்த்தோமா, ஒரு நீர் இன்னைக்கு நம்ம குடிச்சிட்டு இருக்க, நம்ம கணக்கே இல்லாம கண்டுக்கிறாம குடிக்கிற நீரு, போக வர சாப்பிடுற ஸ்நாக்ஸ், ₹1 இன்னைக்கு வீட்டுல பாத்தீங்கன்னா சில்லறை காசுன்னா அது ஒரு மூலையிலே கிடக்கும், அதை நம்ம ₹1 தானங்க அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியதுக்கெல்லாம் கூட அல்லாஹ் அனைத்தையும் குறித்து வைத்து கணக்கு கேட்கக்கூடியவனாக நம்ம இருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வுக்கு நம்ம எப்படி நன்மாராயம் செய்து நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் ஒரு விஷயம் இப்ப இடையிலதான் கேள்விப்பட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்னா, மனிதர்கள் எல்லாருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், ஆனா சிறந்த மனிதர் யார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எவன் ஒருவன் பாவம் செய்து தன் பாவத்திற்கான மன்னிப்பை தௌபாவை என்னிடம் கேட்டு மீளுகிறானோ அவன் தான் மனிதர்களிலே மிகவும் செஞ்சான். பாவம் செஞ்சவங்கள அல்லாஹ் நல்லவன்னு சொல்றான். எப்ப நீ என்கிட்ட திருப்பி பாவம் மன்னிப்பு கேளு,
அதையும் சொல்றான், இந்த உலகத்தில் பாவமே செய்யாமல் மனிதர்கள் இருந்தாங்கன்னா அல்லாஹ் சொல்றான், அந்த சமுதாயத்திலே நான் அழித்து விட்டு திரும்ப ஒரு புது சமுதாயத்தை நான் ஏற்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றான். ஏன்? அவங்க பாவம் செஞ்சு அவன் என்கிட்ட கேட்கிற அந்த பாவம் மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக நான் இருக்கிறேன். நீங்க நம்ம எல்லாருமே பாவம் செஞ்சவங்க தான். பாவமே செய்யாம இருக்கிற யாராவது ஒருத்தவங்க நான் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்கள மாதிரி பைத்தியக்காரங்க யாருமே இருக்கவே முடியாது. ஏனென்றால் மனிதர்களை அல்லாஹ் பாவம் செய்யக்கூடிய ஒரு படைப்பிலேயே அமைப்பிலேயே தான் படைத்திருக்கிறான். அப்போ யார் அல்லாஹ் நேசிக்கிறான்? பாவ மன்னிப்பு கேளுங்க. அதிகமான இஸ்திக்ஃபாரை செய்யக்கூடிய சிறந்த பெண்களாக நம்ம இருக்கணும். உங்களுக்கு வாயில வந்துச்சுனாலே சும்மா டிராவல் பண்றீங்களா, போறீங்களா, சும்மா இருக்கீங்களா, சமைக்கிறீங்களா, உங்க வாயில வரக்கூடியத சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சொல்லுங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் மக்ஃபிர்லி சொல்லுங்க. இதை என்ன பண்றான்? அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல நமக்கு என்ன பண்றான்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறாங்க. சரிங்களா? சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்தவர்களிலே சிறந்தவர்கள்னு சொல்லிட்டு திருப்பி அப்படியே அப்சைட் ஆகுனா, நான் உன்னை வயசானவங்களாக்குறேன், ஆனா நீ வயசானதுக்கு பிறகு உன்னால செய்ய முடியலன்னா அப்பயும் நான் உனக்கு நன்மை தரேன். நீ அப்ப சின்ன வயசுல இருந்தே இளமையில இருக்கும் பொழுதே செஞ்ச காரணத்தினால. சோ அதனால நம்மளுடைய இந்த நேரங்களை, இந்த வயதை, இந்த இளமைய எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்றால் அவனை துதிப்பதற்கும் அவனுடைய கட்டளைகளை நம்ம நிறைவேற்றுவதற்கும். நன்மை செய்யறதுங்கிறது வெறும் குரான் ஓதுறது, தொழுகிறது, ஹஜ் பண்றது, நோன்பு வைக்கிறது மட்டும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்ப ஊர்ல கூட போயிருக்கப்போ ஒரு ஸ்பீச் ஒண்ணு என்கிட்ட கேட்டிருந்தாங்க, குரானிய வாழ்வு முறைன்னு சொல்லிட்டு. அப்ப கொடுத்திருக்கப்ப நான் செஷன் முடிச்சதுக்கு பிறகு டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கேளுங்க அப்படின்னு சொன்னப்போ நிறைய சகோதரிகள் கேட்டேன். இங்க மாத்திரம் இல்ல, எப்பவுமே கேட்கிற விஷயம் என்னன்னா, இப்ப இல்திகாஃப் நம்ம பெண்கள் பள்ளியில தான் போயிருக்கணுங்கிறாங்க, வீட்டுல இருக்க கூடாதா, அது எப்படி பண்ணணும்னு கேட்டாங்க. ஒருத்தவங்க ஜக்காத் வருஷம் கொடுக்கணுமா, இல்ல ஒரே தடவை கொடுத்தா போதுமா அப்படின்னு கேட்டாங்க. ஒருத்தவங்க அவங்களும் ஏதோ ஜக்காத் ரிலேட்டடா தான் கேட்டாங்க. இன்னொருத்தவங்க தொழுகை ரிலேட்டடா விரல் ஆட்டுறது, எங்க கை கட்டுறதுன்னு அதை பத்தி கேட்டாங்க. அப்போ ஒரே ஒரு விஷயம் நான் நோட் பண்ணது என்னன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன பண்றான்னா, இபாதத் அமல் அப்படிங்கறத நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் இல்லைங்களா? இப்போ அமல் செய்யறது அப்படிங்கிறது என்ன? இபாதத்துங்கிறது அந்த 5 கடமைகளை நம்ம செய்யறோம் இல்லைங்களா? களிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ். இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சிராத்துல் முஸ்தகிம் பாலத்தை கடப்பதற்கு இந்த 5 விஷயங்கள் நமக்கு பயன்படுகிறது. ஆனால் அதற்கு பிறகு கந்தாரா என்கின்ற இடத்திலிருந்து நாம் சொர்க்கத்துக்குள்ள போகணும் அப்படின்னா மனிதர்கள் உடனான தொடர்பு நம்மிடையே எப்படி இருந்தது, அதுதான் ரொம்ப முக்கியம். நீ ரொம்ப அன்பானவனா இருந்தியா, பக்கத்து வீட்டுக்காரங்களை நேசிச்சியா, கஷ்டத்துல இருக்கப்போ அடுத்தவங்களுக்கு உதவுனியா, ஏழைங்களுக்கு உதவுனியா, அனாதைகளை நீ பராமரிச்சியா, சொந்த பந்தங்களை அனைத்து ரத்தத்தோட நீ வச்சியா? சோ இந்த மாதிரி நம்ம மனுஷங்க கிட்ட பேசுறப்போ, இஸ்லாத்தை எத்தி வைக்கிறப்போ நீ பொறுமையோட நடந்தியா, பொறுமையை மேற்கொண்டியா? சோ இந்த விஷயங்களை பத்தின டவுட்ஸ் யாருமே கேட்க மாட்டோம். நம்மளும் சரி, நீங்க கேட்டு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம இப்ப ஜக்காத்துப்பா, அந்த ஹஜ்ஜுக்கு போனா அந்த ஒரு தப்பு நடந்துருச்சுப்பா, அந்த தொழுகையில இப்படி இந்த மாதிரி விரல் இங்க ஆட்டுறாங்கப்பா, அந்த இதுப்பா, இதை பத்தியே தான் கேட்டிருப்பாங்களே தவிர அமல்கள் சார்ந்த விஷயத்துல யாருமே டவுட் கேட்கவே மாட்டோம். இது கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுவானா, ஒரு சில தவறுகள் இருந்ததுன்னா அதை மன்னிப்பான். ஆனா மனிதர்கள் உடனான நடந்து கொள்ளக்கூடிய இந்த விஷயங்களை அந்த ஒரு மனுஷனை நம்ம ஏதோ பண்ணிட்டோம், நோவினை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட மனிதர் நம்மை மன்னிக்காத வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான். உண்மைதானே? ஆனா இந்த இபாதத் விஷயத்துல நீ பாருங்களேன், தொழுகையில ஏதோ ஒண்ணு தவறு செஞ்சிடறோம், அதுக்கான நம்ம உடனே சஜிதா பண்ணி இது பண்றோம். அதே போல பாத்தீங்கன்னா ஹஜ்ல ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அதுக்கு பகரமாக நம்ம என்ன பண்றோம், இதை நீங்க பண்ணிருங்க, இந்த ஒரு ஆடு பலி கொடுத்துருங்க. அதே போல நீங்க நோம்புல தப்பு பண்ணிட்டீங்களா, ஓகே இந்த நோம்பை விட்டுட்டு அடுத்த நோம்பை நீங்க எடுத்து வைங்க, இல்ல நீங்க இதுக்கு பகரமா இந்த இத்தனை பேர் ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. தொழுகையில தப்பு பண்ணா இப்படி, ஹஜ்ஜில தப்பு பண்ணாலும் அதற்கான இது இருக்கு. அதே போல ஜக்காத்துல இது பண்ணோம்னா அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு திருப்பி அடுத்த வருஷமா நம்ம சரிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே இருக்கு. ஆனா மனுஷங்களுடனான தொடர்பு என்பது அந்த குறிப்பிட்ட நபர் நம்மை மன்னிக்காத வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ண மாட்டான், நம்மை மன்னிக்க மாட்டான். ஆனா நம்ம எதுல அதிகம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா இபாதத் விஷயத்துலதான். சோ இன்ஷா அல்லாஹ் இனிமேல் வரக்கூடிய காலத்துல நம்மளே சீர்படுத்திக்கணும், செம்மைப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னா நம்மளை எப்படி மனுஷங்கிட்ட நம்மளோட உறவு எப்படி இருக்கு. இதுல இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, நம்ம எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் நம்மை வஞ்சிக்கக்கூடிய, நம்மை வெறுக்கக்கூடிய, நம்மை சபிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்துகிட்டேதான் இருக்கும். அவங்க கிட்ட நீ போய் நீ அப்பயும் உறவா இரு நீ அவங்க கிட்ட அப்படிங்கறதே அல்லாஹ் சொல்லல. அவங்ககிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் ஒதுங்கி இருந்து அவர்களுக்காக துவா செய்து அவர்களுக்காக நல்லது செய்யக்கூடிய சூழலையும் அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கான். அதனால கட்டாயமா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், பொறுமையை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. சார் நான் இது எதுக்காக சொன்னேன்னா, எங்க நான் போனாலுமே இதை பத்தின ரிலேட்டடான டவுட்ஸ் தான் வருது, அதை விட்டுருங்க. அதுக்கான முயற்சி, அதுக்காக அது நீங்க தப்பாவே பண்ணுங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து கிடையாது. அதற்கான ஞானத்தை ஹதீத்கள் மூலமாகவும் குர்ஆன்களின் மூலமாகவும் தேடுங்க. நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க அறிவை கொண்டு தேடுங்க, எது சரியா இருக்கும், எதை நம்ம பண்ணணும், எப்படி தொழணும், எப்படி ஹஜ் பண்ணணும், எப்படி இந்த இது பண்ணணுங்கிறத தேடுங்க. அதை விட்டுட்டு இந்த விஷயத்துல அதிகமான கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்றேன். சோ
நம்மளை வந்து அதிகமான நற்கூலி வழங்கக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக கேட்கப்படக்கூடிய கேள்வி மனிதர்களை குறித்துதான் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறந்து விடக்கூடாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நினைவு கூட்டுகிறேன். அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன். அல்லாஹ் ஆட்சியாளர்கள் அனைவரிலும் மாபெரும் ஆட்சியாளன் இல்லையா? மறந்துட்டோம் அது எல்லாத்தையுமே நம்ம. அல்லாஹ் வந்து எல்லா ஆட்சியாளர்களுக்கும் அவன்தான் மிகப்பெரிய ஆட்சியாளர். எல்லா கிங்குக்கும் எல்லா அரசர்களுக்கும் அவன் தான் அரசன். எல்லா அடிமைகளுக்கும் அவன் தான் நமக்கு முதலாளியாக இருக்கக்கூடிய ஒருத்தர். ஹாக்கிமீன். யார் நம்மளை வந்து செய்யக்கூடிய எல்லா நன்மை தீமைகளை அவன் தான் என்ன பண்றான், நம்மளை ஜட்ஜ் பண்றான். நீ தான் தீர்ப்பு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். சோ அல்லாஹ்வினுடைய தீர்ப்பு என்பது மிகவும் நேர்த்தியானதாகவும் சிறந்ததாகவும் இருக்கும். மனுஷங்க கூட இன்னைக்கு நமக்கு வந்து ஏதாவது ஒரு முகத்துல அநியாயம் பண்ணிடுவாங்க. அல்லாஹ் ஒரு சின்ன ஒரு துரும்பு அளவு கூட, ஒரு அணு அளவு கூட அந்த மனிதன் செய்த நன்மைக்கோ அவன் செஞ்ச தீமைக்கோ மாத்தமாக எந்த ஒரு தீர்ப்பையும் வழங்கிட மாட்டான். அப்படிப்பட்ட தீர்ப்பில் நேர்த்தியானவனாக இருக்கக்கூடியவன் தான் நம்மை படைத்த ரப் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சோ நம்மளுடைய வாழ்க்கையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு சிறப்பானவனாக இருக்கிறாங்கிறத அதை தேடுங்க. இன்னைக்கு எதையோ தேடுறோம். பக்கத்து வீட்டுல வந்து இங்க திடீர்னு புது கார் வாங்கிட்டாங்க, எப்படி வாங்கினாங்க, எங்க காசு வாங்கினாங்க, எப்படி லோன் போட்டு வாங்கினாங்களா, இப்படி அப்படி பாக்காதீங்க. இல்ல ஒருத்தவங்க பட்டுப்புடவை எடுத்தாங்க, எப்படி இவங்கதான் காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, எப்படி எடுத்தாங்க, அவங்க சீட்டு போட்டு நகை எடுத்தாங்களா இல்லையா, இல்ல இவங்க வந்து ஏன் திடீர்னு ஊருக்கு போறாங்க, இந்த பொண்ணை கல்யாணம், எதுக்குங்க இந்த விஷயம் எல்லாம் நமக்கு, எதுக்கு சொல்லுங்க. நீங்க ஒருத்தவங்க ஒரு விஷயம் செய்யறாங்க, பணக்காரனா வந்துட்டான், புது ட்ரெஸ், நகை, பணம், வீடு, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல என்னமோ பண்ணிட்டான், என்னமோ விதத்துல உயர்ந்துட்டாங்க, தாழ்ந்துட்டாங்க. எதற்கு அதை நம்ம தெரிந்து கொண்டு என்ன பண்ண போறோம்? சூரத்துல் பக்கரால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த சமுதாய மக்களை பத்தி பேசுறப்போ மெயினா சொல்ற ஒரு விஷயமே என்ன, நமக்கு தேவையில்லாத விஷயங்களை தூண்டி துருவி ஆராயாமல் இருக்கணுங்கிறதா சொல்றாங்க. ஏன்னா அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு பசுமாட்டை கொண்டு வந்து நான் இந்த மாதிரி அருங்கன்னு சொல்லி பலியிடுங்கன்னு தான் அல்லாஹ் சொல்லுவான். அவங்க அப்படியே கண்ணை மூடிட்டு செஞ்சிருக்கணுமா இல்லையா? அது என்ன கலர்ல இருக்கணும், அது எப்படி இருக்கணும், அது என்ன நிறமுடையதாக இருக்கணும், அது என்ன மாதிரி பருமனா இருக்கணும், எவ்வளவு விலையில இருக்கும், எந்த ஊர்ல இருக்கும், எந்த இடத்துல இருக்கும், எவ்வளவு முடி வச்சிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் கேட்டாங்க. சோ இதெல்லாம் என்னன்னா அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். என்னன்னா இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிடணும், தேவையில்லாத விஷயங்கள். இப்ப நம்ம ஒருத்தவங்ககிட்ட போய் கேட்கிறோம், இப்ப நான் வந்து நான் இருக்கிறேன், என்ன பாக்குறாங்க ஒருத்தவங்க, என்னப்பா நல்லா இருக்கீங்களா, எவ்வளவுப்பா அவங்க வீட்டுக்காரர் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். இப்ப இந்த விஷயத்தை கேட்பதன் மூலமாக நமக்கு ஏதாவது பயன் இருக்குதா? இல்ல. அப்ப ஏன் கேட்கணும், அப்ப ஏன் தெரிஞ்சுக்கணும்னு அந்த கியூரியாசிட்டின்னு சொல்லுவாங்களா, அந்த ஆர்வமா இருக்கிறதுங்கிற, அடுத்தவங்க என்ன பண்றாங்கிறதுல தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிறதுங்கிறது பாவகரமான விஷயம். ஒரு விஷயத்த ஒருத்தவங்ககிட்ட கேட்கிறோம் அப்படின்னா அதன் மூலம் நமக்கு ஏதாவது பயன் இருக்குதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். நீ சாதாரண நீங்க பாருங்களேன், ஒரு புது பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நகை கழுத்துல போட்டுனாங்கன்னா, இது எத்தனை பவுன்மா, அது எத்தனை பவுனு, இது எத்தனை பவுனு, உங்க அம்மா என்ன வேலை பார்த்தாங்க, உங்க அத்தா என்ன வேலை, இது எதுக்கு? அப்போ அடுத்தவங்க விஷயத்துல தெரிஞ்சுக்கிறதுல நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய ஆர்வத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இப்ப இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் கண்டென்ட்ல பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்ப நம்ம ஊருக்கு போயிட்டு வந்திருக்கப்போ சில தாக்கங்கள் இருக்கும்ல, சில விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பாக்குறோளோ, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு அப்பாற்பட்டதான இருக்கு விஷயமா இருக்கு, இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படி. அப்ப அதை நான் தெரிஞ்சுக்கிட்டத உங்ககிட்ட நான் வந்து நான் யூஸ்வலா நான் கிளாஸ் எடுக்கிறதே நான் தெரிந்து கொண்ட விஷயத்தை மற்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் எனக்கு. நான் ரொம்ப பெரிய டாக்டரேட் வாங்கின ஒரு ரொம்ப சிறப்பான இன்டெலெக்சுவலான பர்சன் எல்லாம் கிடையாது. எனக்கு என்ன தெரியுது நான் படிக்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். சோ அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய ஊர்ல அனாச்சாரங்களான விஷயங்கள் வந்து நடக்குது. அடுத்தவங்க கிட்ட போய் ஒரு கேள்வி நீங்க கேக்குறீங்கன்னா நல்லா யோசிங்க. இந்த கேள்வி கேட்பதின் மூலமாக இதுல எனக்கு ஏதாவது நன்மை இருக்கிறதா, இதுல எனக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குதா அப்படின்னு நீங்க பாக்கணும். நான் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே பிரேக் போடுங்க. நான் இந்த கேள்வி இப்ப நான் கேட்க போறேன், இந்த சாரி வந்து அவங்க போட்டிருக்காங்க, எவ்வளவுப்பா, எங்க வாங்குனீங்கன்னு இப்ப கேட்கிறேன்னு வச்சுக்கோ. எனக்கும் இந்த மாதிரி நீ சாரி வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கிறதுனால அந்த விலை வந்து ஓகேவா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்கிறேன்னா ஓகே, எனக்கு அதுல பயன் இருக்கு, அதனால நான் கேட்கிறேன். அதை விட்டுட்டு இது எவ்வளவு நகை, என்ன ஏது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டாதீங்க. இது வந்து பாவகரமான காரியம், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியம். ஒரு மனிதர்களிடையே தூண்டி துருவி ஆராய்வது என்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு காரியமாக இருக்குது. சோ இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்துல இருந்து நம்மை தவிர்த்து கொண்டு அல்லாஹ்விற்கு பிடித்தவர்களாக அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை இந்த இளமையிலேயே பயன்படுத்தி நன்மையை அதிகமாக சேர்த்து நம்மளுடைய முதுமை காலத்தில் அந்த நன்மைகளை பன்மடங்காக ஆக்கக்கூடிய எல்லா நிலைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இலகுவானதாக ஆக்கி தரக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரட்டும். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.